Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டீ கடை வெங்காய போண்டா எப்படி சுலபமா செய்யறது இந்த வீடியோல பார்க்கலாம். டீ கடையில வாங்கி சாப்பிடுற அதே சுவையில நம்ம வீட்ல நல்லா டேஸ்டா பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல ஷேப்ல கட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல சேர்த்திருக்கேன். இதை நல்லா உதிர்த்து விட்டுருங்க. நல்லா உதிரியா வந்ததுக்கு அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இந்த டயத்துல ஒரு பச்சை மிளகா 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவிட்டு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். போண்டா நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் கடலை மாவு எடுத்திங்கன்னா 50 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஹீட்டான ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துட்டிங்கன்னா மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் போண்டா பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். அதிகமாக ஹார்டாகவும் தெரியக்கூடாது. நம்ம இலக்கமாக பிணைஞ்சிட்டிங்கன்னாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம டைட்டாக பிடிக்காம லைட்டாக மேலாப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வர மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உருட்டி மாவு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால எண்ணெயில் போட்டோன்னா மேலே கருகிரும். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கடாயில் எண்ணெயை மீடியமாக ஹீட் பண்ணிவிட்டு போண்டா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா சைடும் ப்ரௌனிஷாக வந்ததுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். உள்ளே அப்போ தான் வெந்திருக்கும். அதே போல் மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ டேஸ்டியான டீ கடை ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. சட்னி சாஸ் ரெண்டுமே இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.